நீ இல்லாம போனாதான் சில பேருக்கு உன் மதிப்பு புரியும். இந்த உலகத்துல மனிதன் ஒரு விசித்திரமான உயிர். கண் முன்னாடி இருக்கிறத அவன் பார்க்க மாட்டான். கண்ணுக்கு தெரியாம போன பிறகுதான் அதோட மதிப்பு அவனுக்கு புரியும். அதனாலதான் நீ அங்க இல்லாம போனாதான் சில பேருக்கு உன் மதிப்பு புரியும். வணக்கம், இது உங்கள் எபிக் தமிழ் யோகி. மனிதன் பழகி போற குணம். மனிதனுக்கு பழகி போறது ரொம்ப சுலபம். நீ தினமும் பேசினா, நீ தினமும் உதவினா, நீ தினமும் தாங்கினா அது அவனுக்கு ஒரு பழக்கமாகிடும். பழக்கமான பிறகு அது அவனுக்கு ஒரு உரிமை மாதிரி தோணும். அந்த உரிமை ஒரு நாள் இல்லாம போனா அப்போதான் அவனுக்கு வெறுமை தெரிய ஆரம்பிக்கும். மக்கள் உன்னை இழிவா பேசுறாங்கன்னா அதுக்கு காரணம் நீ தாழ்ந்தவன் இல்ல. அதுக்கு காரணம் அவங்க உள்ள அமைதி இல்லாமை. மனசுக்குள்ள குழப்பம் இருக்கிறவன் மற்றவர்களை இழிவா பேசுவான். உள்ளுக்குள்ள பயம் இருக்கிறவன் மற்றவர்களின் அமைதியை சகிக்க மாட்டான். யோகி இத பார்த்து சண்டை போட மாட்டான். அவன் உண்மையை மட்டும் அமைதியா கவனிப்பான். எப்பவும் கிடைக்கிற மனிதன். இந்த உலகம் எப்பவும் கிடைக்கிறவன உயரமா வைக்காது. எப்பவும் சமர்ப்பணமா இருக்கிறவன, எப்பவும் பொறுத்துக்கிறவன, எப்பவும் தள்ளுபடி கொடுக்கிறவன மக்கள் மெதுவா பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. இது கொடுமையா தோணலாம், ஆனா இது மனித இயல்பு. யோகி இந்த இயல்பை புரிஞ்சுதான் தன் எல்லையை வைப்பான். அமைதியா விலகிறது ஓட்டமில்ல. மனிதன் நினைப்பான், இவன் விலகிட்டான், இவன் பயந்துட்டான். ஆனா உண்மை அதில்ல. சில இடங்களை விட்டு விலகிறது பலவீனம் இல்ல, அது தெளிவு. மண் தண்ணீரை குடிச்சுக்கிட்டு அமைதியா உறிஞ்சோம். சேரு சத்தம் போடும். யோகி மண்ணை போல. நீ இல்லாம போன பிறகு அப்போதான் மக்கள் கவனிப்பாங்க. இவன் இருந்தப்போ இந்த வேலை சுலபமா நடந்துச்சே. இவன் பேசாம போனதுக்கு அப்புறம் ஒரு வெறுமை இருக்கு. ஆனா அந்த புரிதல் தாமதமானது. யோகி தாமதமான உணர்வுகளுக்காக திரும்பி போக மாட்டார். மௌனம் ஒரு பெரிய மொழி. எல்லா வார்த்தைக்கும் பதில் சொல்லணும்னு நினைக்கிறவன் இன்னும் முதிராதவன். சில வார்த்தைகள் மௌனத்துல தான் முழுசா அழகா இருக்கும். யோகி பேசாம இருக்கிறது பயம் இல்ல, அது தேர்வு. மனிதர்கள் சொல்வாங்க மாறிட்டான்னு. ஆமா, மாறணும்தான். நேத்து இருந்த நீய வைத்து யாரெல்லாம் லாபம் எடுத்தாங்களோ அவங்கனா இன்னைக்கு இருக்கும் நீய புரிஞ்சிக்க மாட்டாங்க. இது உலக இயல்பு. யோகி இந்த எதிர்ப்பை தன்னோட பயணத்தோட ஒரு அடையாளமா தான் பார்க்கறான். தனிமை ஒரு தண்டனை இல்ல. இந்த உலகம் கூட்டத்தை உயர்த்தி பேசும், ஆனா ஆழமான சிந்தனை எப்பவும் தனிமையில தான் பிறக்கும். மலை உச்சியில கூட்டம் இருக்காது, ஆனா தெளிவு இருக்கும். யோகி அந்த தெளிவை தேடிதான் நடக்கிறான். நீ இல்லாம போனதுக்கு அப்புறம் உலகம் உடனே மாறிடாது. மக்கள் முதல்ல சிரிப்பாங்க. இவன் இல்லாமையும் எல்லாம் நடக்குதுன்னு தனக்குள்ள சொல்லிக்குவாங்க. அந்த சிரிப்பு நம்பிக்கையால வரல, அது பழக்கத்தின் மிச்சம். காலம் போக போக சில இடங்கள்ல ஒரு சின்ன தடுமாற்றம் வரும். சில விஷயங்கள் முன்னாடி போல சுலபமா நடக்காது. அப்போதான் மனிதன் யோசிக்க ஆரம்பிப்பான். அந்த யோசனை உடனே உண்மையா மாறாது. மனிதன் தன் தவற சுலபமா ஒத்துக்க மாட்டான். இவன் இருந்தாலும் இதேதான், இவன் இல்லாததும் பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்குவான். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு வெற்றிடம் மெல்ல மெல்ல பெரிதாக ஆரம்பிக்கும். மனிதன் வெற்றிடத்தோட நேரம் செலவிட பயப்படுவான். அதனால அதை புறக்கணிக்க முயற்சி பண்ணுவான். ஆனா புறக்கணிக்கப்பட்ட வெற்றிடம் ஒரு நாள் மனச கேள்வி கேட்க வைக்கும். அந்த நேரத்துல தான் உன் நினைவு வார்த்தையா இல்லாக உணர்வா வர ஆரம்பிக்கும். இவன் இருந்தப்போ இப்படி இருந்துச்சே, இவன் பேசாம போனது போகும் ஒரு நிம்மதி இருந்துச்சே. இது புகழ்ச்சி இல்ல, இது தாமதமான உணர்வு. ஆனா இந்த உணர்வு வந்த நேரத்துல நீ அங்க இருக்க மாட்டாய், இருக்க கூடாது. ஏன்னா மதிப்பு இல்லாத இடத்துல திரும்பி போறது மனிதனுக்கு தான். ஞானம் அப்படி செய்யாது. மனிதன் பல நேரம் ஒரு விஷயத்தை இழந்த பிறகுதான் அதோட எடையை அளப்பான். அந்த எடை அவன் மனசுக்கு சுமையா மாறும். அந்த சுமைதான் அவனை அமைதியா மாற்றும். யோகி இத கண்டா பெருமைப்பட மாட்டார். என்ன நினைச்சு வருத்தப்படுறாங்கன்னு மகிழ்ச்சி அடைய மாட்டார். அவன் அமைதியா தன் பாதையில நடந்து போயிருப்பான். ஏன்னா யோகிக்கு தெரியும், மனிதன் புரிந்தல் அவனுடைய பயணம். அதில் யாரையும் இழுத்து வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு விதை முளைக்க நேரம் எடுக்கும். அந்த நேரத்துக்காக மண்ணை திட்ட முடியாது. சிலர் உன் இல்லாமைய ஒரு பாடமா எடுத்துக்குவாங்க, சிலர் அதை மறந்துடுவாங்க.
இரண்டுமே உன் கட்டுப்பாட்டுல இல்ல. உன் கட்டுப்பாட்டுல இருக்கிறது ஒரே ஒரு விஷயம். நீ உன்னை இழக்காம நடந்து போகிறது தான். மனிதன் புரிஞ்சதுக்காக நீ நின்னுட்டா நீ உன் பயணத்தை கைவிட்டுட்ட மாதிரி. உன் மதிப்பு யாராவது உணர்ந்ததால வரல, நீ உன்னை எவ்வளவு தெளிவா புரிஞ்சுகிட்டியோ அதனாலதான். அப்புறம் ஒரு நாள் அவர்கள் புரிந்து கொள்ளலாம் அல்லது புரியாமலும் போகலாம். இரண்டுமே உன் கட்டுப்பாட்டுல இல்ல. மனிதன் புரிந்தல் தாமதமா வரும். ஆனா அந்த தாமதத்துக்காக உன் பயணத்தை நிறுத்த தேவையில்லை. சில உறவுகள் உன் இருப்பை தேவைப்படுத்தும். சில உறவுகள் உன் இல்லாமையால தான் உண்மை காட்டும். உன் மதிப்பு யாராவது உணர்ந்த நாளால தொடங்கல, நீ உன்னை மதித்த நாளில தான் அது ஆரம்பிச்சது. மனதில் நினைத்துக்கொள், நீ இல்லாம போனாதான் சில பேருக்கு உன் மதிப்பு புரியும். ஆனா அந்த புரிதல் உன் வாழ்க்கையோட இலக்கு கிடையாது. உன் வாழ்க்கையோட இலக்கு உன் உள்ளிருக்கும் அமைதியும் வெற்றியும். இந்த வீடியோ உங்க மனசுக்கு சின்ன தெளிவாவது கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இப்படியான உண்மைகள் கேட்க உங்களுடைய எபிக் தமிழ் யோகிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.